ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம ஒரு 3 கதையை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கதை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செல்லர், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பைலட் அப்படின்றது வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். விஜயா ஒரு 62 வயது பாட்டியாக இருந்தார். விஜயா வாஸ் எ 62-year-old கிராண்ட் மதர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனது மகனுடைய குடும்பத்துடன் வசித்து வராங்க. ஷி லிவ்டு வித் ஹர் சன்ஸ் ஃபேமிலி. அவரது பேர குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹர் கிராண்ட் சில்ட்ரன் were studying ஆன்லைன். அவர்களை அந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்துடன் பார்த்தார். ஷி watched them with curiosity. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க. ஒன் டே ஷி asked, can I learn to? எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் ஸ்மைல்ட் அண்ட் சேட் அஃப்கோர்ஸ். அவங்க அந்த பாட்டியோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஒரு அடிப்படை ஆங்கில புத்தகத்தை வந்து கொடுக்குறாங்க. ஹர் கிராண்ட் சன் கேவ் ஹர் எ பேசிக் இங்கிலீஷ் புக். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் இருந்த ஏபிசியில் வந்து கற்க வந்து தொடங்குறாங்க. ஷி ஸ்டார்டட் லேர்னிங் ஏபிசி ஃப்ரம் ஸ்க்ராச். தினமும் பார்த்தீங்கன்னா எழுதவும் பேசவும் பயிற்சி செய்கிறாங்க. எவ்ரிடே ஷி ப்ராக்டிஸ் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிமா பல தவறுகளை வந்து செய்கிறாங்க. கற்றுக்கிறோம்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான். அட் ஃபர்ஸ்ட் ஷி மேட் மெனி மிஸ்டேக்ஸ். ஆனால் வந்து அந்த பாட்டிமா சரி போய் கற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனசை வந்து தளர விடல. பட் ஷி நெவர் கேவ் அப். அவரது குடும்பம், அந்த பாட்டியோட குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஹர் ஃபேமிலி என்கரேஜ்டு ஹர். பாட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் கடைலாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் வந்து இங்கிலீஷில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஷி ஈவன் ட்ரை டு ஸ்பீக் இங்கிலீஷ் இன் த லோக்கல் ஷாப். பாட்டிமா வந்து பேசுறதை பார்த்து மக்கள் வந்து சீக்கிராங்க. ஏன்னா அவங்க தப்பாக கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து பேசுவாங்க இல்லைங்களா, அதான். அதனால அவங்க வந்து தொடர்ந்து வந்து முயற்சிக்கிறாங்க பேசுறதுக்கு. பீப்புள் லாஃப்ட் பட் ஷி கெப்ட் ட்ரையிங். 6 மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எளிய கதைகளை வந்து படிக்க முடிஞ்சுது. ஆஃப்டர் 6 months ஷி குட் ரீட் சிம்பிள் ஸ்டோரிஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக ஆங்கிலத்தில் அவங்களோட பேரை வந்து எழுதுகிறாங்க. ஷி ரோட் ஹர் நேம் இன் இங்கிலீஷ் வித் ப்ரைட். ஒரு நாள் ஒரு உள்ளூர் நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு சிறிய உரையை வந்து நிகழ்த்துறாங்க. ஒன் டே ஷி கேவ் எ ஷார்ட் ஸ்பீச் இன் இங்கிலீஷ் அட் எ லோக்கல் ஈவெண்ட். அனைவரும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பேசுறதை பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க. எவ்ரி ஒன் கிளாப்டு அண்ட் சியர்டு. என்னால் இப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு நான் ஒருபொழுதுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஐ நெவர் தாட் ஐ குட் டூ திஸ், ஷீ செய்டு. அந்த பாட்டிமாவோட பயணம், அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட பயணம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உத்வேகம் வந்து அளித்தது. ஹர் ஜேர்னி இன்ஸ்பயர்டு மெனி இன் த நெய்பர்ஹுட். இளைஞர்களும் முதியோர்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒன்றா அதுக்கப்புறம் கற்றுக்க தொடங்குறாங்க. யங் அண்ட் ஓல்டு ஸ்டார்டட் லேர்னிங் டுகெதர். ரெண்டாவது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செல்லர். அமுதா வந்து பார்த்தீங்கன்னா சாலையோர வண்டியில் வந்து காய்கறிகளை வந்து விற்றாங்க. அமுதா சோல்டு வெஜிடபிள்ஸ் ஆன் எ ரோட் சைட் கார்ட். அவள் தன் 2 குழந்தைகளுடன் ஒரு சிறிய நகரத்தில் வசித்து வந்தாள். ஷி லிவ்ட் இன் எ ஸ்மால் டவுன் வித் ஹர் 2 children. தினமும் காலையில் அவள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்தா. எவ்ரி மார்னிங் ஷி woke up at 4 AM. அவள் காய்கறிகளை வாங்க மொத்த சந்தைக்கு வந்து போவாங்க. ஷி went the wholesale market to buy fresh vegetables. அவங்க வந்து அந்த காய்கறிகளை வந்து வண்டியில் போட்டுக்கிட்டு, அந்த காட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த வண்டியில் போட்டுக்கிட்டு தெருக்களில் சுற்றி இழுத்து வாடிக்கையாளர்களை வந்து அழைச்சாங்க. அதாவது காய்கறின்னு சொல்லிட்டு கத்துவாங்க இல்லைங்களா, அதுதான். She pulled her cart around the streets, calling out to customers. அவள் வந்து தன் குழந்தைகளுக்கு உணவளிக்க போதுமான அளவு சம்பாதிச்சா. She earned just enough to feed her children. ஆனால் பார்த்தீங்கன்னா அமுதாவுக்கும் ஒரு பெரிய கனவு இருந்தது. பட் அமுதா had a big dream. ஒரு நாள் சொந்தமாக ஒரு சிறிய கடையை திறக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கனவு. She wanted to open her own small shop one day. அவள் வந்து அவளுடைய கனவை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஷீ டிடன்ட் டெல் ஹர் ட்ரீம் டு எனி ஒன். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு சிறிய தொகையை வந்து சேமித்து வச்சா.
எவ்ரி வீக் ஷீ சேவ்ட் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி. மழை காலங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவள் வேலை செய்கிறத நிறுத்தவே இல்லை. ஈவன் டியூரிங் ரைனி டேஸ் ஷீ டிடன்ட் ஸ்டாப் ஒர்க்கிங். அவளுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹர் டாட்டர் ஹெல்ப்டு ஹர் யூஸ் எ ஸ்மார்ட் ஃபோன். அமுதா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே QR கோட்ஸ்லாம் பற்றி வந்து கற்றுக்குறாங்க. அமுதா லேர்ன் டு யூஸ் கூகுள் பே அண்ட் QR கோட்ஸ். மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் அவளிடம் வாங்க தொடங்குறாங்க. ஸ்லோலி மோர் பீப்புள் ஸ்டார்ட் டு பை ஃப்ரம் ஹர். அவளுடைய நேர்மை மற்றும் சுத்தமான காய்கறிகளால் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தே லைக்ட் ஹர் ஹானஸ்டி அண்ட் க்ளீன் வெஜிடபிள்ஸ். 3 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவகிட்ட போதுமான பணத்தை வந்து சேமித்து வைக்கிறா. ஆஃப்டர் 3 years ஷீ ஹேட் சேவ்டு enough மணி. அவள் வந்து ஒரு பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு சிறிய கடை வந்து வாடகைக்கு எடுத்தா. ஷீ ரெண்டட் எ டைனி ஷாப் நியர் எ பஸ் ஸ்டாப். அவள் வந்து அதை அவளுடைய குழந்தைகளோட சேர்ந்து பெயிண்ட் வந்து அடிக்கிறா. ஷீ பெயிண்டட் இட் ஹர் செல்ஃப் வித் ஹர் சில்ட்ரன். கடைக்கு பேர் என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அமுதாவின் புதிய காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. த போர்ட் ரீட் அமுதாஸ் ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ். அவளுடைய பழைய வாடிக்கையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியுடன் வந்தாங்க. ஹர் ஓல்டு கஸ்டமர்ஸ் கேம் ஹாப்பிலி. அவள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வீட்டுக்கு போய் விநியோகம் செய்யவும் தொடங்கலாம். ஷி ஈவன் ஸ்டார்டட் ஹோம் டெலிவரி யூஸிங் வாட்ஸ்அப். அமுதாவுடைய சிறிய கனவு வந்து பார்த்திங்கன்னா நனவாகியது. அமுதாஸ் ஸ்மால் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. கடின உழைப்பும் பொறுமையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை மாற்றும் என்பதை வந்து அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க. ஷி ப்ரூவ்ட் தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் கேன் சேஞ்ச் லைஃப்ஸ். இப்போ நம்ம 3வது ஸ்டோரி பார்க்க போகிறோம். பைலட். கார்த்திகோடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையத்துக்கு அருகில் ஒரு சிறிய தேநீர் கடையை வந்து நடத்தி வராரு. கார்த்திக்ஸ் ஃபாதர் ரேன் எ ஸ்மால் டீ ஸ்டால் நியர் த ரயில்வே ஸ்டேஷன். சிறுவனாக இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி முடிஞ்சதுமே கார்த்திக் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உதவுறான். அஸ் எ பாய் கார்த்திக் ஹெல்ப்டு ஹிம் ஆஃப்டர் ஸ்கூல். தினமும் மாலையில் பார்த்திங்கன்னா வானத்தில் விமானங்கள் பறப்பதை வந்து அவன் வந்து பார்த்தான். He watched planes flying in the sky every evening. ஒரு நாள் விமானியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து கனவு காண்றான். He dreamed of becoming a pilot one day. ஆனால் அவர்களால் அவங்க பேரண்ட்ஸாலையும் பார்த்தீங்கன்னா விமான பயிற்சிக்கு பணம் செலுத்த முடியாது. அந்த விமான பயிற்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும் இல்லைங்களா, அதுக்காக. பட் they can't afford flight school. ஆனாலும் கார்த்தி பார்த்தீங்கன்னா அவனுடைய தன்னம்பிக்கையை வந்து கைவிடலை. கார்த்திக் நெவர் கேவ் அப் ஹோப். அவன் கவனமாக படித்து 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்ணை பெற்றான். ஹீ ஸ்டடிட் ஹார்ட் அண்ட் ஸ்கோர்ட் ஹை மார்க்ஸ் இன் 12th grade. ஒரு அன்பான ஆசிரியர் அவனை உதவி தொகைக்கு விண்ணப்பிக்க வழிநடத்தினார். எ கைண்ட் டீச்சர் கைடட் ஹிம் டு அப்ளை ஃபார் எ ஸ்காலர்ஷிப். அவன் வந்து அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்ஷன் சிறப்பான தேர்ச்சி வந்து பெறான். He cleared all the entrance exams with flying colors. வித் ஃப்ளையிங் கலர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான தேர்ச்சி, அதாவது நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிறது அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. அவனுக்கு கிடைச்ச ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முழு விமான பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கு. ஸ்காலர்ஷிப் கவர்டு ஃபுல் பைலட் ட்ரைனிங். முதல் முறையாக பார்த்திங்கன்னா அவன் ஒரு உண்மையான விமானத்துக்குள்ளே உட்காடுறான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி சாட் இன்சைட் எ ரியல் ஏரோப்ளைன். பல கடினமான தருணங்கள் இருந்தன, ஆனால் அவன் உறுதியாக இருந்தான். There were many tough moments, but he stayed strong. கார்த்திக் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நான் இப்போ வந்து விமானி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன் டே கார்த்திக் கால்ட் அண்ட் said, அப்பா ஐ எம் எ பைலட் நவ். முழு நகரம் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சாதனையை கொண்டாடியது. The whole town celebrated his achievements. கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சீருடையில் வீடு வந்து திரும்பினான். கார்த்திக் ரிட்டர்ன்டு ஹோம் இன் ஹிஸ் யூனிஃபார்ம். நன்றியுடன் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறான். He touched his father's feet in gratitude. செய்தி நிருபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீக்கடையில் வந்து அவங்கள வந்து நேர்காணல் செய்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இன்டர்வியூட் தெம் அட் த ஸ்டால். அவன் சொல்கிறான் கனவுகளுக்கு, அந்த கனவு வந்து ஜெயிக்கணும்னா அவனுக்கு வந்து தைரியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். He said, dreams need courage.
இந்த 3 கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கதையை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.